ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்கூல் புக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதுக்காக வந்து இந்த குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணலாமா? எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. குரூப் 4 வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கூல் புக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு 2027, 28 அந்த இயரில் தான் வந்துட்டு நமக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கும் இதுக்கும் வந்துட்டு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வரப்போகிற புக்கில் வந்துட்டு நமக்கு கண்டென்ட் எதுவும் நியூவாக கொடுக்க போகிறதில்ல. லைட்டான சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்க போகுது. இல்லைன்னா சின்னதாக ஒரு புதுசாக சின்ன கண்டென்ட் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அதை மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற புக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு, வரக்கூடிய புக்கில் வந்துட்டு ஸ்மால் சேஞ்சஸ் தான் வரப்போகுது. அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஸ்கூல் புக்ஸில் வந்துட்டு இப்போ வர எக்ஸாம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வருது. மேக்ஸிமம் வந்துட்டு அவுட் சோர்ஸில் தான் கொஸ்டின் வருது. ஸோ அதுக்காக வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸ்கூல் புக்ஸை பேஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக அதை கண்டு பயப்படலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டென்ட் வந்து மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து எல்லாமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். சயின்ஸ்னால் ஆல்ரெடி இருக்கிறதா இருக்கும். ஐஎன்எம்னா இருக்கிறதா இருக்கும். பாலிட்டினா இருக்கிறதா இருக்கும். ஸோ எந்த சேஞ்சஸும் மேக்ஸிமம் வந்துட போகிறதில்ல. என்ன இருக்கிற சிலபஸ் படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே போதும். 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் ஸ்கூல் புக்கில் வருது. மேக்ஸிமம் வந்து அவுட் சோர்ஸில் வருது. எல்லாமே லக் பேஸில் தான் இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து லக்கில் தான் போகுது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. எல்லாமே லக்கு தான். லக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் லக்கு அமையும். எல்லாருக்கும் லக் அமையாது. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு எல்லோரும் சொல்கிறாங்க லக்கில் போயிட்டாங்க, லக்கில் தான் உங்களுக்கு கொஸ்டின் கிடைக்குது அப்படின்னா, லக் வந்து எல்லாருக்குமே அமையாதுங்க. லக் வந்து நீங்கள் கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 4 ஆப்ஷன் நீங்கள் அட்லீஸ்ட் 2 ஆப்ஷனாவது நீங்கள் எலிமினேட் பண்ண கற்றுருக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து 50% ஆஃப் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு வராது. உங்களுக்கு 50% கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நல்ல பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஸ்ட்ராங்காக கற்றுக்கோங்க. நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும்னு படிங்க. மற்றபடி வந்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்காக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் குரூப் 4 கிளியர் பண்ணாலுமே அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண குரூப் 2க்கோ இல்லை குரூப் 1க்கோ நீங்கள் வரும்போது வந்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாகவே ரிவிஷன் பண்ண முடியும். ப்ளஸ் அது வேணால் பார்த்தீங்க மேற்கொண்டு நீங்கள் நியூவாக கண்டென்ட் படிக்கும்போது உங்கள் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது நியூவாக படிக்கிறது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் படிக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சியும் வந்துட்டு இப்போல்லாம் புக் சோர்ஸஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஸ்கூல் புக்கிலேருந்து அப்படியே எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தட்லாம் அவங்க எப்பவும் மாற்றிட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக மெமரி பண்ணிவிட்டு போய் நான் படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து மாற்றிக்கோங்க. அந்த மாதிரிலாம் இப்போ கேட்குறதே கிடையாது. யூபிஎஸ்சியில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ என்சிஆர்டி பேஸோ அது மாதிரி வந்துட்டு இவங்களும் நம்ம ஸ்கூல் புக் பேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு யோசிச்சுக்க வேண்டியது தான். பட் அவுட் சோர்ஸஸ் என்னென்ன ரெஃபர் பண்ணுறாங்களோ இல்லை நமக்கு எப்போ கிடைக்குதோ அதை பூரா வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த நோட்ஸ் எடுக்கிற மூலிமா வந்து நம்ம சீக்கிரம் ரிவிஷன் பண்ணிட முடியும். அப்போ தான் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ண முடியும். போன 24 குரூப் 4 சம்திங் அந்த போன குரூப் 4 இருக்கு இல்லைங்களா, அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு தமிழ்லலாம் கொஸ்டின் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பொது சிறப்பு தமிழில். அடுத்த குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா அதுவும் நியூ புக்கில் சிறப்பு தமிழ் எடுத்தாங்க. ஸோ நியூ புக் சிறப்பு தமிழ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூ புக் சிறப்பு தமிழ் பூரா நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் படித்தா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸில் வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸில் வந்துட்டு 2A மெயின்ஸில் வந்துட்டு அவங்க பழைய சிறப்பு தமிழில் கொஸ்டின் எடுத்தாங்க. பழைய சிறப்பு தமிழில் கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பழைய சிறப்பு தமிழில் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போனோம். இப்போ இந்த குரூப் 4ல் வந்து அவங்க அவுட் சோர்ஸ்லேருந்து கொஸ்டின் எடுத்துகிட்டு புது சோர்ஸஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த புது சோர்ஸஸ் பூரா மெமரி பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு வந்து மறுபடியும் சில சோர்ஸஸ் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட இதை ஃபாலோ பண்ணி நம்ம போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். எல்லாமே லக்கு தான், எல்லாமே லக்கில் போயிட்டுருக்கு, லக்கில் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த லக்கை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த லக்கு உங்களுக்கு பயன்படும். இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாருமே லக் பேஸில் போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டே தான் இருக்கலாம். அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறவங்க, பாஸ் பண்ணுறவங்க, ஃபோட்டோ போடுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உழைப்பை கொடுத்து தான் ஆகணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வெறும் பேசிகிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி படிங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வர்ற குரூப் 4க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஜூலை, ஆகஸ்ட் இந்த ரேஞ்சிலே வரலாம்.
ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா போன குரூப் 4ல் எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்துட்டு கவுன்சிலிங் வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த குரூப் 4க்கு இப்போ வந்து ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கவுன்சிலிங் மேபி வந்து டிசம்பர் அல்லது ஜனவரியில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க அந்த சேம் பேட்டர்ன் போன வருஷமும் இந்த வருஷமுமே கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணுறாங்க. 1 மந்த் வேரியேஷனில் தான் ஆகுது. ஸோ வர குரூப் 4க்கும் மேக்ஸிமம் இதே சான்சஸ் இருக்குது. எலெக்ஷன் இருக்குது, அது இருக்குன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. எலெக்ஷனுக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போய்க்கிட்டே இருங்க. இப்போ வந்துட்டு புதுசாக வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டிஸில் இருக்க நான் டீச்சிங் ஸ்டாஃப் வேக்கண்ட் பூராமே வந்துட்டு குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி வேக்கன்சியில் நாங்கள் ஆட் பண்ணி நாங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறோன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சட்ட மசோதாவும் தாக்கல் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் குரூப் 4ல் வந்துட்டு உங்களுக்கான யூனிவர்சிட்டி வேக்கன்சிஸ் வந்து மேக்ஸிமம் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே ஆவரேஜாக ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு வந்துட்டு அவங்க எடுக்கக்கூடிய வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கூடுதலாக வேக்கன்சி வர சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போவே யார் ப்ரிப்பேர் பண்ண குரூப் 4க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது சீக்கிரமாகவே கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு வெறும் கதையாக சொல்லிவிட்டு லக்குன்னு கதை சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யாருக்குமே கிடைக்காது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட வாய்ப்பு வந்துட்டு நீங்கள் பிரகாசப்படுத்திக்கிறதுக்கு உங்களோட உழைப்பை நீங்கள் போட தயாராக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு குரூப் 4 உங்கள் கைவசம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாம் இதை படிக்கணுமா அதை படிக்கணுமான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். எந்தெந்த சோர்ஸஸில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்துட்டு சோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கெங்கே கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாக்டாக பாயிண்ட் பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சீக்கிரமாக நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட தகுதியை வளர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்துட்டு நாம் ஜென்ரல் அல்லது ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.